சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்துல முத்து இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, கிருஷ்ணன் உங்களை விட யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா என் பாட்டியும் என்னதான் பார்த்துக்கிட்டாங்க, என்ன நல்லதா வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா கிருஷ்ணன் நல்லபடியா பார்த்துப்பீங்க. ஆனா உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, குழந்தைய பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி முத்து போறாங்க. உடனே வா கிருஷ் போகலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதும் சந்திரா என்ன மீனா இது, எதுக்காக இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அம்மா இவங்களா இந்த பேசல, யாரோ பின்னாடி இருந்து இவங்களை தூண்டி விடுறாங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நமக்கு தேவை என்ன, நம்ம கிருஷ் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். அதே மாதிரி யாரை தூண்டி விடுறாங்களோ அவங்க யாரு என்னன்றத நான் கண்டுபிடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு மீனாவும் முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்ததா இப்ப நம்ம முத்து எல்லா விஷயத்தையுமே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரோகிணி தான் இருக்காங்க. ரோகிணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் இங்க பாருடா முத்து, நீ சொன்ன ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணனா கடைசியில இப்படிதான்டா சொதப்பிச்சு, இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல நல்லா சொல்றாங்க. இங்க பாருடா, ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ தான் அதை உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரவி சொல்றாங்க. உடனே மனோஜுக்கு ஹெல்ப் பண்றது அவனா கேட்கணும், நம்ம ஏதாவது ஒண்ணு செய்ய போயிட்டு கடைசியில அது ஏதாவது ஒண்ணுத்துல முடிஞ்சிடும் சொல்லிட்டு முத்துமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்ப ரொம்பவே வருத்தமா ரோகிணியோட அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தப்புக்கு மேல தப்பு இவ்வளவோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி, அம்மா நீ செஞ்சதை விட ஒன்னும் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் செய்யல, நீ எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வித்யா ஏண்டி அதை சொல்லி அவங்கள காயப்படுத்திட்டு இருக்க, ஆமா என்னுடைய இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வலி வேதனை என்னன்றது தெரியும். இங்க பாருமா, இனி முத்து மீனா கிருஷோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. நீ இங்கே இருந்துட்டு கிருஷ ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கோ, வேற எதுவும் நீ செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா எல்லாமே செஞ்சுட்ட, நீ சொன்னபடி இதையும் செஞ்சு தள்ளிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரோகிணி சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. இப்போ முத்து கிருஷாவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வம் என்னாச்சுன்னா முத்து சவாரிக்கு கூட போகாத இப்படி உட்காந்துட்டு இருக்க, இல்லடா கிருஷ் இருந்த வரைக்கும் ஏதோ சந்தோஷமா லைஃப் இருந்த மாதிரி இருந்தது, ஆனா இப்போ என்னடா சாட்டிஸ்ஃபைடா ஒரு லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு. ஆமாண்டா முத்து, அதுவே என்னன்னா கரெக்டு தான், குழந்தை இருந்தா எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா லைஃப் நல்லா சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம முத்து கூட வேலை பார்க்குறவங்க அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்கிறதா சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து செல்வமும் இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா எனக்கும் இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் போல ஆசை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவை கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.